பேசின எல்லாரோடையும் அவங்களுடைய அஞ்சலி உரைகளை கேட்டப்ப எனக்கு திருப்பி நினைவு வந்தது என்ன அப்படி சொன்னால், அரவிந்தனுக்கு தன்னை மாரியே அடுத்தவங்களையும் மாற்றிடக்கூடிய, மௌனமாக மாற்றிடக்கூடிய அந்த உறவில் அப்படி ஒரு தன்மையை கொண்டு வந்துடக்கூடிய அப்படி ஒரு ஆளுமை உண்டு. நாம் எப்படி இருந்தாலும் அவரோடான உறவு இருக்கு இல்லையா, அந்த உறவுங்கிறது வேற ஒரு தன்மைக்கு மூவ் ஆகும். அது ஜோடி குரூஸ் பேசுகிறப்ப நான் ரொம்ப ஆழமாக உணர்ந்தேன். எனக்கு ரொம்ப திகைப்பாக கூட இருந்துச்சு. ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தான் ஜோடி குரூஸ் அவர்களோட புதிய தலைமுறைக்காக ஒரு சின்ன உரையாடல் பதிவு பண்ணோம். அதில் எதிரெதிரே உட்காந்து பேசுகிற மாதிரியானது. கேமராமேன் மிரண்டு போயிட்டான். என்னன்னா, இவருடைய வெளிப்பாடு இருக்குல்ல, அது அதுக்குள்ளார அந்த தம்பியால் கேப்சர் பண்ண முடியல. எதிரெதிரில் உட்காந்து சாதாரணமாக சாப்பிட்றது, அது எப்படி இப்படி வெளிப்படக்கூடியவர். அவர்கிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசினாலே அப்படிதான் இருக்கும். ஓங்காரம் எடுத்து பேசக்கூடிய ஒரு சத்தத்தில் பேசுவார். அவர் இவ்வளோ அமைதியாக சன்னமாக பேசி உட்கார்ந்துருக்கிறத நான் பார்த்ததே இல்லை. நான் இப்போ என்ன நினச்சிக்கிட்டேன் அப்படின்னா, ஒவ்வொருத்தர் பேசும்போதும் அது அரவிந்தனோட தன்மை இந்த உரையில் அவங்களோட உறவில் இருக்கிறதோட வெளிப்பாடை தான் நீண்டிட்டு இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன். நான் எனக்கும் அவருக்குமான உறவு அப்படி இல்லை. முதல் முறையாக புதிய தலைமுறை அலுவலகத்தில் வாசலில் 2 பேரும் பார்த்துக்கிறோம். அன்னைக்கு அவர் பாலகைலாசத்தை பார்க்க வந்திருக்கார். ஏற்கனவே ஒரு நண்பர் குறிப்பிட்டது போல அவங்க ஒரு ப்ராஜெக்டுக்காக 2 பேரும் உரையாடலில் இருக்கிறாங்க. வந்துட்டு அவர் திரும்புகிறார். அப்போ நான் புதிய தலைமுறையில் இருக்கேன். பாலகைலாசம் மணியில் தான் அப்போ இருக்கேன். குறுகிய காலம் அது 2013. ஆனால் இருவருமே புதிதாக தொடங்கப்பட இருக்கக்கூடிய இந்து தமிழ் நாளிதழோட உருவாக்க அணிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கோம். அவர் இருக்காருன்னு எனக்கு தெரியுது, நான் இருக்கேன்னு அவருக்கு தெரியுது. அப்போ ஒரு ஹாய் மட்டும் சொல்லிட்டு போகிறோம். அது இந்த உருவாக்க அணி அப்படிங்கிறது அதுதான். அது ஒரு தமிழில் இது வரைக்கும் நிகழாத ஒரு பெரிய விஷயம். ஹிந்து மாதிரி அப்போ 135 வயசு அதுக்கு. இந்து ஆங்கில பத்திரிகை 135 ஆண்டுகளாக நடத்தக்கூடிய இந்தியாவினுடைய முன்னணி ஆங்கில நாளிதழ் குழுமம், இன்னும் சொல்லப்போனால் குடும்பம். அவங்க ஒரு தமிழ் பத்திரிகை ஆரம்பிக்கும் போது எங்களுக்கு தமிழில் ரொம்ப அறிமுகம் கிடையாது, அதனால் இதை முழுமையாக உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறோன்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. எதுலையும் அவங்க ஈடுபட கிடையாது. இந்த 5 பேர் அந்த குடும்பம் தேர்ந்தெடுக்குது. 5 பேர்கிட்ட பத்திரிகை ஒப்படைச்சு இந்த பேர் வைக்கிறதுல ஆரம்பிச்சு எல்லாமே 2 மாதத்துக்குள்ளார அது தமிழில் நடந்த ஒரு பெரிய மாபெரும் சாதனைன்னு சொன்னாங்க. ஏன்னா 2000 பேர் அப்ளிகேஷன் இருக்குது. நாங்கள் போய் தான் ஓப்பன் பண்ணுறோம். வேலைக்கு யாரெல்லாம் போட்டிருக்காங்க அப்படி. தமிழ்நாட்டில் எத்தனை பத்திரிகை இருக்கோ அதில் இருக்கக்கூடிய எல்லா பத்திரிகையாளர்களுடைய குறிப்பும் அதில் வந்திருக்கு. ஆச்சரியமூட்டக்கூடிய விண்ணப்பங்கள்லாம் அதில் இருக்குது. அதில் இருக்கக்கூடிய ஒரு பெயர் ரவிக்குமார் பெயர். அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். நான் ஈவினிங் அவருக்கு ஃபோன் அடிச்சு, என்ன தோழர் அப்படின்னு. இல்லை, நம்ம பேசாமல் பத்திரிகையாளராக இல்லாமல் தான் நினைக்கிறேன், நமக்கு இது அரசியல் அப்படிங்கிற ஒரு அந்த அந்த மனநிலை அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் அவ்வளோ அப்ளிகேஷன்ஸ் வந்துருக்கு. அதை புரட்டுறதில் ஆரம்பித்து அதோடைய மொழி என்னவாக இருக்கணும், புதுசாக வர பத்திரிகை எந்த விதத்தில் மாறுபட போகுது, எல்லாவற்றையும் முடிவு செய்யக்கூடிய பணியில் இந்த 5 பேர் தான் இருப்பார். அப்போ இந்த 2 மாதம் ரொம்ப ஒரு கொந்தளிப்பான மாதம். ஏன் அப்படின்னா, ஆசிரியர் திரு அசோகன் அவர் ஆனந்த விடன்லேருந்து வந்தார். இதில் இருக்கக்கூடிய மிச்ச 4 நான் ஒரு மிக்சர், தினமணி, ஆனந்த விகடன், இதெல்லாம் கலந்த ஒரு கலவை. ஆனால் வாசிப்பு தீவிர வாசிப்பு உண்டு. இன்னொரு பக்கம் கவிதா முரளிதரன், அவங்க
ஆங்கில இதழ்களில் பணியாற்றின பின்னணியிலேருந்து வராங்க. இந்தியா டுடே, வீக், இப்படி வராங்க. இன்னொரு பக்கம் வந்து கோலாகல சீனிவாசன், அவரை பற்றி இன்னைக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அவர் கோலாகல சீனிவாசன் அவர் அனுபவத்தோடு வர்றார். இப்போ புதுசாக வர பத்திரிகை வந்து எப்படி வரப்போகுது அப்படிங்கிறதுல ஆசிரியர் அசோகன் வந்து இது வெகுஜன ரசனைக்கு உகந்ததாக இருக்கணுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கிறார். அதே சமயம் இப்போ அரவிந்தனுக்கெல்லாம் என்னென்னா, அவருக்கு காலச்சுவடோடு அறியப்பட்டவர் மட்டும் இல்லை, இந்தியா டுடேயில் ஒர்க் பண்ணது மட்டும் இல்லை, அவர் பணியாற்றி வந்திருக்கிறது எல்லாமே ஒரு பக்கம் வெகுஜன ரசனையோடு ரொம்ப இணைஞ்சது, ரொம்ப ஆழமான பிடிப்பு உண்ட அப்படின்னாலும் இன்னொரு பக்கம் அது ரொம்ப தீவிரமான இதழியல் தான் அது. அப்போ அதில் வந்து ஒரு சென்சிபிலிட்டி இருக்கணும், ரொம்ப கீழே போயிட முடியாது வெகுஜன ரசனைக்காக, இப்படியெல்லாம் இருக்கு. இது அன்னில் அரவிந்தன் மட்டும் இல்லை, இந்த குழுவெல்லாம் உள்ளார வரும்போது சோஷியல் ப்ரெஷர் ஒன்று இருக்கு. இப்போ அரவிந்தன் ஒரு ஆள் உள்ளார வரார், ஏதோ ஒன்று பத்திரிகையில் வருதுன்னா ஒரு பேருக்கு வச்சுக்குவோம், அதிகமான்ட்டேருந்து ஒரு தொலைபேசி போகலாம், சலபதியிட்டேருந்து ஒன்று போகலாம். என்ன இது, நீங்கள் வேலை பண்ணுற இடத்துல இப்படியா வர்றது, இந்த அச்சம் இல்லாமல் அவருக்கு இருக்குது. ஆக ஏகப்பட்ட கொந்தளிப்புகள் ஒரு மாதிரி. அது அவசர கதியில் 2 மாதத்தில் அந்த பத்திரிகை முடிச்சோம். ஜூலை மாதம் 3ஆம் தேதி வேலை ஆரம்பிக்குது, செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி பத்திரிகை வந்துடுச்சு. ஜூலை, ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலேருந்து டம்மி போட ஆரம்பிச்சிச்சு. ஸோ வந்து 60 நாளில் ஒரு பத்திரிகை வந்து நடுப்பக்கம் வந்தாச்சு. ஒரு நாள் வந்து கண்ணன்ட்டேருந்து தொலைபேசி வருது. இவருக்கு ஏதோ பயங்கரமான சங்கடத்தில் இருக்காருன்னு தெரியுது. அப்போ அந்த 2.5 மாதத்தில் வந்து பொதுவான உரையாடல்கள் தான், அதுலேயும் வந்து நிறைய வந்து முரண்பாடுகளாக தான் இருக்கும். அது என்ன பிடிக்காம போகிறதுக்கு நிறைய காரணம் இருக்கும். ஏன்னா இப்போ அரவிந்தன் மாதிரி, இப்போ அரவிந்தனை பற்றி சொல்லும்போது அழகாக சொன்னாங்க இல்லையா, அது 6 நாளும் 11 அப்படின்னு போட்டிருக்கீங்க, அப்படியும் போடலாம், ஆனால் பொதுவாக 10 தான் போடுவாங்க, இப்படி இருக்கு இல்லையா. இந்த தன்மை என்கிட்ட கிடையாது. அது சொல்கிறதெல்லாமல் இல்லை, 6 நாள் 10னா 10 தானே, மாற்றி போட்டு பண்ணுறது தப்பு. இதில் வந்து கூப்பிட்டு விளக்காம வைக்கான வேற தூக்கி போடுன்னு சொல்கிறாங்க. அது பேசாமல் இருக்கிறதுன்னு இல்லை, கொஞ்சம் தடாலடியாக இருக்கும், எழுத்தும் அப்படி சீன்றது மாதிரி தான் இருக்கும். அப்போ பத்திரிக்கை வர ஆரம்பித்தோன்னே ஒரு நாள் காலச்சுவடு கண்ணன்ட்டேருந்து தொலைபேசி வருது. கும்பகோணத்தில் ஏதோ ஒரு பயணத்தில் இருக்கு. ஒன்றும் இல்லை, அரவிந்தன் எனக்கு பேசினார், உங்களோட செயல்பாடு வந்து ரொம்ப அவருக்கு வந்து கொந்தளிப்பை உண்டாக்கியிருக்கு. என்ன இப்படி இருக்கிறாரு இவர், தட்டால் புட்டால்னு எதாக இருந்தாலும் பண்ணுறார் அப்படின்னு அவர் பேசினார். நான் அவர்கிட்ட சொன்னேன், அது அப்படி தான் இருக்கும், ஆனால் நீங்கள் பேசலாம், சமஸ்ட பேச முடியும், நீ என்ன வேணால் பேசலாம் அவர்கிட்டன்னு சொல்லியிருக்கேன். இதேமாரி உங்கள்கிட்டையும் ஒன்று சொல்கிறேன், அரவிந்தன்ட்ட நீங்கள் பேசலாம். நான் சொன்னேன், அவர்கிட்ட நான் பேசிட்டு தான் சார் இருக்கேன். இப்போ அவர் தான் தடாபுடான்னு என்னை பற்றி சொல்லியிருக்காரு தவிர எனக்கு அப்படி ஒன்றும் அபிப்பிராயம் இல்லை. அவர் ரொம்ப பரம சாதுவாக தான் இருக்கார். 2வது, ஏதாவது ஒன்று கேட்பார், கேட்டு என்ன இப்படி இருக்கு அப்படிம்பாரு. ஆமாம் இப்படி இருக்கு அப்படின்னா, ஓ அப்படியா அப்படின்னு இப்படி தீர்க்காமல் பார்த்துட்டு போயிடுறாரு. அவர்கிட்ட என்னது பேசுகிறாருன்னு எனக்கு புரியலையே அப்படின்ட்டு. இப்படி ஒரு அபிப்பிராயம் இருக்குன்னே எனக்கு இப்படி தான் தெரியுது. டெய்லி ஒன்றா சாப்பிட்றோம், ஒன்றா காஃபி சாப்பிட்றோம், பக்கத்துலேயே உட்காந்துருக்கோம், ஏத்தாப்பில் உட்காந்துருக்கோம். அவருக்கு இவ்வளோ வந்து என் சம்மந்தமாக வந்து கொந்தளிப்பு இருக்குங்கிறதே எனக்கு இப்போ தான் புரியுது அப்படி. அப்புறம் நாங்கள் 2 பேரும் வழக்கம் போல், இப்போ தரன் சொன்னது போல், நம்ம ஒரு காஃபி சாப்பிடுவோம் அப்படின்னு. காஃபி சாப்பிட போய் அவர் வந்து உட்காந்து நீளமாக சொன்னார், அவருடைய கவலைகள், போக்குவரத்து எல்லாமே சொன்னார். நான் முதல்ல சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா நான் கேட்டுக்குவேன் அப்படின்னாரு. அவர் பேசினார் ஒரு 1/2 மணி நேரம், அவன் பேசிகிட்டே இருந்தார். அப்புறம் அவங்க கேட்டுட்டு நான் சொன்னேன், இவ்வளோலாம் விஷயம் இல்லைண்ணே, இது என்ன இந்த விஷயங்கள் வந்து இதெல்லாம் இருக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படி தானே? ஆமாம், தாராளமாக பண்ணிக்கலாம். இல்லை இவங்கெல்லாம் எழுதலாம், பண்ணலாம், வாங்குங்க, கட்டுற வாங்குங்க, நல்லா இருந்துச்சுன்னா போட போகிறோம், அவ்வளோதானே.
இவ்வளோ முரண்படுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டேன். அது அவருக்கு ஒரு ஆச்சரியம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாற்றம் வந்து அதை நான் இங்கே டீட்டெயில் பண்ண வேண்டியதில்லை. 2015 யாருடைய இலைகள் நாம் தொகுப்பு வந்தப்போ அந்த புத்தகத்துக்கான பணிகளையே வந்து அவருடைய அலுவலகத்தில் தான் வச்சு பார்த்தார். அவர்கிட்ட இருந்த சரவணன் அந்த தம்பி அப்போ அந்த வேலைகளை பண்ணி கொடுத்தார், அவருக்கு தெரிந்த தம்பி. அவரும் இன்னைக்கு ஒரு இதழாளர். அந்த காலகட்டத்தில் தான் கோபால்லாம் அறிமுகமானது, அதுக்கு கொஞ்சம் பின்னாடி. 2015 அந்த புத்தகத்துக்காக ஒரு குறிப்பு எழுதினார். அந்த இது பழக்கி என்னை பற்றி எழுதப்பட்ட குறிப்பிலேயே, இதழியல் சம்பந்தமான குறிப்பிலேயே புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன நானே புரிஞ்சுக்கிறதா இருக்கட்டும், அடுத்தவங்க புரிஞ்சுக்கிறதா இருக்கட்டும், அதை படிச்சுட்டு வேற ஒன்றா பேச ஆரம்பிப்பாங்க. அதுக்கு அவர் கொடுத்த தலைப்பு வந்து யார் இந்த சமஸ் அல்லது எங்கே நிம்மதி. யாருங்கிறது, யார் இந்த சமஸ் அப்படின்னு படித்தோடனே ஒரு கேள்வி வருது, இல்லை ஒரு எதாக இருந்தாலும் ஒரு இடத்துல பேசணும், ஒரு துணுக்குறல் இருக்கு இல்லையா, அது எங்கே ஆரம்பிக்குதுன்னு ஆரம்பிச்சு எது ஒன்றுலையுமே செட்டில் ஆகாமல் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, உடம்பை கெடுத்துக்கிறது, நாசம் பண்ணிக்கிறது, இது வந்து இருந்துக்கிட்டே இருக்கிறது. இது எல்லாமே இந்த குறுகிய காலத்தில் அவர் பார்த்துட்டார். உள்ளபடியாக எங்கள் 2 பேரையும் தெரிஞ்சவங்க யாராவது வந்து எங்கள் 2 பேரில் யாருக்காவது இப்படி ஒரு கூட்டம் நடக்கணும்னா ஃபஸ்ட்டு என்ன தான் சொல்லணும். எனக்கு ஏதாவது நடந்து அரவிந்தன் பேசுகிறதுக்கு ஏற்ற மாதிரியான வாழ்க்கை முறை தான் 2 பேருக்குமான முறை. 7 மணிக்கு மேலே காஃபி சாப்பிட மாட்டாருங்க. காஃபி பிடிக்கும், 7 மணிக்கு மேலே காஃபி சாப்பிட மாட்டேன், வேணாம். அதுக்கு பதிலாக 2 தோசை அல்லது ஒரு ஆம்லெட் போயிடலாமா, நான் முடிச்சிடுறேன் அப்படின்பாரு. அப்படிதான், ஆனியன் இல்லாமல் ஒரு ஆம்லெட், 2 தோசை. அந்த தோசைக்கு சாம்பார் வந்து மேலே ஊற்றிடக்கூடாது, சட்னி மேலே பற்றக்கூடாது, தனியாக வச்சு அப்படி சாப்பிடணும். ரொம்ப அந்த மாதிரியான எல்லாத்துலேயும் ஒரு நேர்த்தி. அது வந்து உள்வாங்கி கொள்ள முடியுது. அதாவது வந்து 2 பேருக்கும் வந்து எக்ஸ்பிரஷன் வேறையே தவிர வேலையில் இருக்கக்கூடிய நுட்பம் சார்ந்த பரஸ்பர புரிதல் உண்டு, அணுகுமுறை தான் வேறையா இருக்கும். உங்களுக்கெல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு இலகுவான உறவு இல்லை. என்கிட்ட வந்து உறவில் இருக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம். நானுமே கொஞ்சம் பார்த்து தான் எடுத்துக்குவேன்னா அது நேரடியாக வந்து இது நல்லா இருக்கும் சாப்பிட்லாமே அப்படின்னு சொல்கிற கேரக்டர் கிடையாது. நான் அரவிந்தன் மாரி கொஞ்சம் இந்த காஃபியை சாப்பிட்டு பார்க்கலாமே, இதை குடி, எப்படி பாரு, நீ குடிக்கிறது தான் காஃபியா, இதையும் குடிச்சு பாரு அப்படின்னு வாயை பிளந்து ஊற்றக்கூடிய நண்பர்களுக்கு. அந்த மாதிரியான உறவு எல்லாருக்கும் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. என்னால் வந்து ஒரு விஷயம் தப்பாக நடக்குதுனாலோ சரியாக நடக்குதுனாலோ நண்பர்கள் விஷயத்தில் அதை வந்து சூசகமாலாம் சொல்கிறதுக்கு, நாசுக்கெல்லாம் சொல்லலாம் தெரியாது. இதை ஏன் பண்ணுற, இதை பண்ணாத அப்படி. பல விஷயங்கள் அவருக்கு நான் சொல்லி நடந்திருக்கு. அதனால் அருள்வாக்கு சித்தர் அடுத்து வந்தப்ப நம்ம இதை சொல்லியிருக்க கூடாதுன்னு நினச்சேன். ரொம்ப நாளாக வான் பண்ணிகிட்டே இருந்தேன். கடைசி முறை வீட்டுக்கு வந்துட்டு போனப்ப சொன்னேன், அவர் திருப்பி சென்னை வந்துடணும் அப்படிங்கிற அபிப்பிராயம் வந்து ஒரு 1.5 வருஷம் 2 வருஷமாக நாங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருக்கோம். இந்த அரவிந்தன் 60 கூட நான் கலந்துக்காத காரணம், முதல்ல கூப்பிட்ட பெயர்களில் ஒன்று எனக்கு கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வரும்னு. நாளைக்கு ஏதாவது ஒரு ப்ராஜெக்டோ அல்லது ஒரு ஒன்றா சேர்ந்து வேலை பண்ணக்கூடிய இடமோ இருந்தால் ஒரு நண்பர்னு சொல்லிட்டு போயிடுவான். நான் அதனாலேயே வந்து எந்த புத்தக வெளியிட்டாலும் ஒத்துக்க மாட்டேன். ஒத்துக்கிற விஷயமா இருந்தால் சொல்லிடுவேன், பத்திரிக்கையில் வராது அப்படின்னா நான் வரேன். நான் வந்து பேசி பத்திரிக்கையில் வந்தால் ரொம்ப சிம்பிளாக நம்ம ஊரில் என்ன சொல்லிடுவான்னா, அவருக்கு தெரியும் ஆளை, அதனால் செய்தி போடுறாருன்னு சொல்லுவோம். நான் வந்து பேசுகிறதை காட்டிலும் இந்த காரியம் முக்கியம். இதுக்கு மட்டும் இல்லை, பல விஷயங்கள் எனக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு தெரியும். ரொம்ப முக்கியமான விஷயங்களில் அது செய்தியாக கவனப்படுத்தப்படணும். ஒரு ரொம்ப முக்கியமான செயல்பாடு அப்படின்னா நான் வரலிங்க அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா அதோட அசோசியேட் ஆகுறதுங்கிறது கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வரும். அரவிந்தன் 60 கூட சொன்னேன், நான் வரலண்ணே பின்னாடி செஞ்சுக்கலாம், அதான் இருக்கேன் 75 100 125 வரைக்கும் கூட வண்டி உங்களுக்கு போகும், அப்போல்லாம் பண்ணிக்கலாம். அது தெரில, அப்படிதான் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் கடைசி காட்டி வண்டி ஏறும்போது சொன்னேன், அவர் பைக்கில் வந்துட்டு கிளம்பும்போது சொன்னேன், இப்படியே இருந்தால் ஆளை தூக்கிறோம், ஏதாவது சீக்கிரமாக இதுக்கு ஒரு முடிவு கட்ட பாருங்க, இப்படியே இருந்தால் அடிச்சிடலன்னா செத்து போயிடுவீங்க அப்படின்னு. இல்லை எனக்கு புரியுது,
இந்த வீடு விஷயம் முடிஞ்சோன்னே இப்படி அடுத்த சில மாதங்களில் ஏதாவது நம்ம ஒன்று பிளான் பண்ணுவோம், திட்டம் போட்டு வைங்க. ஏதாவது களைச்சோட விட்டுற முடியாது. இது நிறுவனமாக இருந்தால் விட முடியும், இது பந்தம். அதை வச்சுட்டே ஏதாவது ஒன்று பண்ணணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்து திட்டம் போட்டு வைங்க அப்படின்னு சொல்லிட்டு போனார். இதுதான் கடைசியாக நேரடியாக நடந்த சம்பாஷணை. தொலைபேசியில் நடந்த சம்பாஷணை இதெல்லாம் அவரோட இயல்புக்கு ஒரு உதாரணம். கேரளாவில் இப்போ பயணத்தில் இருக்கேன், திடீர்னு ஃபோன் அடித்தேன். என்ன தம்பி பயணமா? எடுக்கலை, ஃபோனை எடுக்கலை. அப்புறமா லேட்டாக நான் ரெஸ்பாண்ட் பண்ணப்போ, என்ன தம்பி பயணமா ஆஸ்பத்திரியா அப்படின்னாரு. பயணத்தில் தானே இருக்கேன், கேரளா சுற்றுப்பயணம் வந்திருக்கேன் எலெக்ஷனுக்காக அப்படின்னு ஆரம்பித்து அவர் எதை பற்றி பேசியிருக்காருங்க. ஜெமினி என்னமா வேலை பண்ணுறான்ற, உங்களுக்கு ரொம்ப அவசரமாக வேலையில் தான் இருக்கீங்க, இருந்தாலும் எனக்கு சொல்லாமல் இருக்க முடியல சொன்னேன். இப்போ ஒரு 4 நாள் முன்னாடி ஆசை ஒன்று மொழிபெயர்த்து வந்தார்ல, ஆசை எவ்வளோ நல்லா மொழிபெயர்ப்பார்னு நமக்கு தெரியும். அந்த கார்டியன் ஆர்டிக்கல் அது சிந்தையில் வந்துருந்துச்சு. அதை நான் கார்டியன் ஆர்டிக்கல் எடுத்து ஜெமினியில் கொடுத்து டிரான்ஸ்லேட் பண்ண சொன்னேன். அவருக்கு பக்கத்தில் போகுது அது. நான் இது இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் கற்றுக்கிறேன் அப்படிங்கிறான். ரொம்ப பெரிய அளவில் மாற்றிடுவான், எல்லாத்தையும் மாற்ற போகிறான். யாரை? ஜெமினி ஏஐ பற்றி சொல்லிட்டு இருக்க. இது ஒரு சம்பாஷணை, கடைசியாக நடந்த சம்பாஷணையில் ஒரு ஃபோன் அடித்தது எதுக்குன்னா இதுக்கு தான். நான் அடித்தது எதுக்கு, எனக்கும் நேரம் காலம் இதெல்லாம் இல்லை. அவராவது என்ன தம்பி கேட்டுக்கிறேன், இந்த இது இருக்குது, நான் உங்களுக்கு வேலை இருக்க தானே செய்யும், பட்டுன்னு எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்டர்ப்டருக்கு என்ன வார்த்தை போடலாம். என்ன அது ஆட்டத்தை ஏற்கனவே இருக்கிற ஆட்டத்தை குலைச்சிடுறது அதுதானே. ஏற்கனவே இருக்கிற பிளேயர்ஸை இல்லாமல் வெளியிலேருந்து ஒரு ஆள் வர எதுக்கு, என்ன சென்ஸில் கேட்குறீங்க? இவங்க இந்த எலெக்ஷன் 2 முனையெல்லாம் இல்லை, 3 முனையாக போகும். ரைட்டா? வரக்கூடிய ஒரு ஆள், புது ஆள், அவன் இந்த ஃபீல்டுக்கு புது ஆள். நீங்கள் ஒரு ஆட்டத்தில் புதிய ஆளாக ஒரு ஆள் வரார், வெளியிலேருந்து வரார். அந்த ஆட்டத்தில் பயிற்சி இல்லாத ஒரு ஆள் வெளியிலேருந்து வரார். அப்படி வரும்போது அவர் ஒரு கணிசமான பங்கு எடுக்கிறார். பழைய ஆட்ட முறைகள் மாறப்போகுது. டிஸ்டர்ப்டர் ஆங்கிலத்தில் கரெக்டாக இருக்குது, தமிழில் வேணும். நீங்கள் ஏதாவது பண்ணுவீங்களே, ஏற்கனவே பண்ணி ஒன்று மன உளைச்சல் ஆளாரு. ஸ்பாயிலருக்கு ஆட்டக்குலைப்பர்னு போட்டேன். இந்த மாரியான அதிர்ச்சிகளை அவரால் தாங்க முடியாது. ஆனால் பின்னாடி அதெல்லாம் ஏற்றுக்குவார். நான் சொல்ல வர்றது என்னென்னா, இப்படி தான் இருக்கும். இப்போ விசில் ப்ளோயருக்கு விசில் ஊதி அப்படின்னு சொல்லி மாற்றினப்ப ஓகே நல்லா இருக்குது அப்படின்னு. அரசியல்வாதி எல்லாம் போடுறதுக்கு நீளமாக இருக்குன்னா அரசியல்னு நம்ம போட ஆரம்பிச்சுடுவோம். லாங்குவேஜில் இந்த விதமான அட்வான்டேஜ் நான் எடுக்கிறதுங்கிறது அவருக்கு பயங்கர பதட்டத்தை உண்டாகும். அவர் அதை செய்வார், ஆனால் ரொம்ப அது என்ன சொல்கிறது, மரபார்ந்து ஒரு பெரிய பூஜை புனஸ்காரத்தோடு நடக்கிற மாரி அது இருக்கும். இது நொட்டாமுட்டியாக பண்ணுறதுங்கிறது அவருக்கு என்னடா இப்படி பண்ணுறேங்கிற மாரி இருக்கும். சில விஷயம் அக்செப்ட் பண்ணிக்குவார், சில விஷயம் ரொம்ப வருத்தப்படுவார். என்ன இப்படி பண்ணுற அப்படிம்பார். நான் சொல்லுவேன், இல்லைண்ணே என்னென்ன இது காந்தியவாதி மார்க்சியவாதி, காந்தியர் மார்க்சியர் அரசியலர், நமக்கு ஸ்பேஸ் ரொம்ப முக்கியம்ண்ணே. 4 வார்த்தை போடுறோம், அதில் 2 எழுத்து குறைஞ்சின்னா இன்னும் நல்லா ஹெட்டர் பெருசாக போகும், போட்டுருவோம், கரெக்டாக தானே இருக்குது. அப்போ சரி, அப்போ கேட்டார், சரி இப்போ டிஸ்டர்ப்டர் உங்கள்கிட்ட மாட்டிடுச்சு, என்னவோ பண்ண போகிறீங்க, என்ன பண்ணுங்க, எனக்கு நெஞ்சொலி வரதுக்கு முன்னாடி சொல்லுங்கன்னாரு. என்னண்ணே சொல்லுங்கள், ஆட்டத்தை மாற்றுபவர் அப்படின்னு போடலாம், ஆட்டத்தை திருப்புபவர்னு போடலாம், நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு. ஆட்டை திருப்பர்னு போட்டுருவோண்ணே, தோசையை திருப்பி போடுற மாரி இருக்கு. இல்லைண்ணே ஒரு சொல்ல உருவாக்கணும் நேரடியாக. ஆட்டத்தை திருப்புபவர், ஆட்டத்தை மாற்றுபவர்ங்கிறதெல்லாம் நேரடியாக ஒரு சொல்ல மாறாதுண்ணே, போட்டுருவோம். ஆனால் ஆட்டை குலைப்பவர்ங்கிற வார்த்தைக்கு அப்படி அதிர்ச்சியானவர் திருப்பி அடுத்த முறை வந்தப்போ சொன்னார், கரெக்டாக ஃபிட் ஆகிடுது. சில விஷயம் நீ பண்ணினாலும் பின்னாடி கரெக்டாக ஃபிட் ஆகிடுது.
எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னா, இந்த சம்பாஷணைகள் வந்து எவ்வளோ வேலைகளுக்கு மத்தியில் இருந்தாலும் எல்லாருக்கும் எல்லாரோடையும் பேசுவதற்கான இடம். அல்பமான விஷயங்கள்னு பலர் நினைக்கக்கூடிய ஒரு விஷயம், ரொம்ப முக்கியமாக அரை மணி நேரம் உட்காந்து ஒரு வார்த்தைக்காக ஒரு சொல்லுக்காக விவாதிக்கக்கூடிய பேசக்கூடிய அந்த இடம் இருந்துச்சு. அது எல்லாரோடையும் அவர் வச்சுட்டு இருந்த உறவு. நான் சொல்ல வந்தது என்ன அப்படின்னா, அவருக்கு முற்றிலும் ஒரு 15 வயசு சின்ன பையனா. இந்த இந்து கதையில் ரொம்ப முக்கியமான அம்சம் இதுதான். அதில் உள்ளதுலேயே பாக்கி எல்லாம் கிட்டத்தட்ட 50 அல்லது கவிதா ஓரளவு எனக்கு வயசுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க. ஆனால் அவங்க சீஃப் ஆஃப் பீரோ அப்படின்னு ரிப்போர்ட்டிங் போயிட்டாங்க. டெஸ்க் பர்சனாக வந்து இந்த ஆசிரியர் இலாக்கான மொழியை தீர்மானிக்கிறது, அதில் வந்து சம்மந்தமே இல்லாத ஆள் தான். ஏன்னா எனக்கும் அசோகனுக்கும் 15 வயது வேறுபாடு, அரவிந்தனுக்கும் எனக்கு 15 வயது வேறுபாடு. அவர் சின்ன பையன் தட்டால் புட்டால்னு பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய பதட்டத்தெலாம் உண்டாக்கும். ஆனால் உரையாடி ஒரு ஆளை அப்சர்வ் பண்ணி புரிஞ்சுக்கிறதுல, அதுக்கப்புறம் அவங்களோட வந்து என்ன விதமான தன்மையோட இந்த விஷயங்களை மேற்கொள்ளணும். இந்த உரையாடல்ங்கிறது வெறும் வார்த்தை அளவில் சொல்லணும், ஒரு பண்பு மாற்றமாகவே சொல்கிறேன். அதை எப்படி பண்ணணுங்கிறதுல அரவிந்தனுக்கு வந்து அது அவர் அளவில் வந்து அவர் ஒரு ஆசிரியர். நான் ஒரு 2 நிமிஷத்தில் முடிச்சிடலான்னு நினைக்கிறேன். எனக்கு பல விஷயங்கள் ஒன்றோட ஒன்று மோதுறதுனால ரொம்ப திணறலாக இருக்குது. எதை பேசுறது எதை விடுறது எனக்கு எதையும் சொல்லப்படல. ஆனால் ஒன்று இங்கே பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். அவர்கிட்ட நான் அடிக்கடி சொல்லுவேன், அவரோட வாழ்நாள் பிரச்சனையில் ஒன்று அது என்ன அப்படின்னா, அது ஏன் இந்த இடத்துல சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, தமிழில் இலக்கியம் படிக்கிறவங்க, குறிப்பாக தீவிர இலக்கிய செயல்பாட்டில் இருக்கிறவங்க பத்திரிகை இதழியல் வரும்போது அந்த நெருக்கடியை நிறையவே எதிர்கொள்கிறாங்க. அவங்க தங்களை வந்து பத்திரிகையாளராக முன்வைக்கிறது கிடையாது, எழுத்தாளராக தான் முன்வைக்க விரும்புகிறாங்க. அது பிரச்சனை இல்லை. ஒருத்தர் வந்து பத்திரிகை செயல்பாட்டில் ஒரு குறைந்தபட்ச செயல்பாடு வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு பேச்சுக்கு நீங்கள் இப்போ இமயம் வந்து ஒரு கதாசிரியர், பெரிய எழுத்தாளர், அவர் ஆசிரியராகவும் வேலை பார்த்தார். அந்தமாரி பத்திரிகையில் வேலை பார்த்துட்டு போகிறவங்க தன்னை எழுத்தாளராகவோ படைப்பாளின்னு வச்சுக்கிறதுலையோ பிரச்சனை இல்லை. அரவிந்தனோட பிரச்சனை என்ன அப்படின்னா, இப்போ அதியமான் சொன்னார் இல்லையா, அவருக்கு எது தெரியும் அதை தெரியும் அதை பண்ணுவார், இதெல்லாம் இருக்கிறது இருக்குல்ல, இது எல்லாம் சேர்ந்தது தான் ஒரு பத்திரிகை ஆசிரியர்ங்கிற தேங்க்லெஸ் ஜாப். அது உண்மையாக வந்து அவர் தமிழோட மிகச்சிறந்த பத்திரிகை ஆசிரியர்களில் ஒருவர், மிகச்சிறந்த காப்பி எடிட்டர்ஸில் ஒருவர். ஆனால் அவர் தன்னை வந்து அப்படி முன்வைச்சு அவரே தன்னை அப்படியே அடையாளப்படுத்திக்கல. அவருக்கு எழுத்து சார்ந்தும் அது அவருடைய வாழ்நாளுடைய வரமாகவும் இருக்கலாம், சாபமாகவும் இருக்கலாம். தமிழ் இலக்கியத்தோடு ஏற்பட்ட உறவு, சுந்தரராமசாமியுடன் ஏற்பட்ட உறவு, சுந்தரராமசாமியோட சீடர் தான் அவர். நடமாடும் அகராதின்னு சொல்லலாம், என்ன வேணா சொல்லலாம். அது ஒரு விதத்தில் அவருக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, லிட்ரேச்சரோட தான் தன்னை முழுமையாக அசோசியேட் பண்ணிக்க முடிஞ்சு. அது பிரச்சனை இல்லை, அவர் எழுதினாரு, அதற்குன்னு ஒரு வாசகர் வட்டம் இருந்துச்சு, அவருக்குன்னு ஒரு இடம் இருக்குது. அது வந்து எல்லாரும் மேலோட்டமாக கிடக்கிறோம். நம்ம இப்போ சென்னை பாஷையில் அவருக்கு வந்து ஒரு பெரிய பிரியம் இருந்துச்சு, அது ஒரு குறிப்பு இருக்குது. பொன்னகரம் அப்படின்னு ஒரு நாவல் எழுதினார், அது ஒரு குறிப்பு இருக்குது. அவருடைய அந்த மாம்பழ வாழ்க்கையெல்லாம் அதில் கொஞ்சம் வந்திருக்கு, அது ஒரு குறிப்பு இருக்குது. அது இல்லை, அது ஒரு மிடில் கிளாஸ் பிராமினுடைய மாடர்ன் பார்வை கொண்ட சென்னையும் மனிதர்களும். அந்த பதிவு வந்து அசோகமித்திரனுக்கு அடுத்து அரவிந்தன். நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ஒவ்வொரு நீட்சி இருக்குது, ஒரு மரபு இருக்குது அப்படின்னா, அரவிந்தன் வந்து மொழியால், சிந்தனையால், சுந்தரராமசாமியால் தாக்கம் பெற்றவர், வளர்க்கப்பட்டவர், தன்னை ஒரு மாணவராக கருதி கொண்டவர். அவருடைய வெளிப்பாட்டு முறையில் அசோகமித்திரன் அந்த மரபோட நீட்சி இருக்கு. அதுலேருந்து ஒரு பாய்ச்சல் இருக்கு. அசோகமித்திரன்டேருந்து சில விஷயங்கள்ல ஒரு பாய்ச்சல் இருக்கு. அசோகமித்திரனோட உலகத்துக்கு வெளியில இருக்கக்கூடிய மனிதர்களோட அரவிந்தனுக்கு உறவு இருந்துச்சு. வட சென்னையோட அவருக்கு அறிமுகம் இருந்துச்சு. எல்லா சமூகங்களோடையும் நேரடியான உறவு இருந்துச்சு. அரவிந்தன் வந்து செம்மையாக்கம் பண்ணிய பிரதியில் ஒன்று பேட்டை. இப்போ தமிழ் சார்ந்து எல்லாத்தையும் வந்து அவர் சரி பண்ணார், துறை சார்ந்து சரி பண்ணார், அதெல்லாம் சரி. பேட்டை யார் எழுதுனது? தமிழ் பிரபா எழுதுனது.
வடசென்னை வாழ்க்கையை பற்றி எழுதுனது. எனக்கு தெரியும் அப்போ வந்து பல முறை வந்து தமிழ் பிரபா வந்துட்டு போவார். முதல் முறை அதில் ஒரு சில பக்கங்களை நான் வாசிச்சிருக்கேன். பின்னாடி அதை முடியும் போது இவ்வளோ பேசிகிட்டு இருக்காருன்னு சொல்லி ஒரு சில பக்கங்கள் புத்தகமாக வரும்போது வாசிச்சிருக்கேன். அது என்னவா மாறி இருக்கு அப்படிங்கிறது. அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா, சாதாரணமாக எடுத்துக்கிறோம். ஒரு ஒரு செமையாக்கம் அப்படின்னு அது இல்லை. பண்பாட்டில் ஒரு ஆழ்ந்த அறிவு இருந்தால் மட்டும்தான் அது நடக்கும். இப்போ சொன்னார் இல்லையா, தரன் பேசும்போது சொன்னார், அது ஷியா முஸ்லீமா சுன்னி முஸ்லீமா, இது யார் சொல்கிற கேரக்டர்லேருந்து இது வருது அப்படின்னு. அது படித்து தெரிஞ்சுக்கிறதுல இஸ்லாமியர்களோட அவ்வளோ ஆழமான உறவு இருந்து, இரண்டாவது விஷயம் அது சம்மந்தமான அறிவும் இருந்தால் தான் சாத்தியம். அதுக்கு எல்லா சமூகங்களோடையும் உறவு இருந்துச்சு. அது எல்லாமே. அப்புறம் பெண்கள் பற்றி பேசும்போது ரேவதி குறிப்பிட்டாங்க, அதில் ஒரு இயல்பான தன்மை இருக்கும். நம்ம சில விஷயங்களை சொல்லுவோம்ல, இரண்டு தன்மையும் இல்லாதது, ஆண் பெண் உறவுக்கு அப்பாற்பட்ட சிலர் இருப்பாங்க, அந்த தன்மையோட பழகக்கூடியவங்க இருப்பாங்க. யூனிஜெண்டர் சில உடைகளை சொல்லும்போது யூனிஜெண்டர் சொல்லுவாங்க. அதுமாரி ஒரு யூனிஜெண்டராக இருந்தார் உறவில். அதில் வயது இருக்காது. இப்போ பிரேமரேவதியோட அவருக்கு இருந்த உறவு எப்படி இருக்கும், அதுமாரி கௌரியோட ஒரு உறவு நான் பார்த்துருக்கேன். சின்ன பொண்ணு அவங்களோட ஒரு உறவு பார்த்துருக்கேன். சுசித்ராவோட ஒரு உறவு பார்த்துருக்கேன். அவங்க வேற ஏஜ். எல்லாரோடையும் அந்தந்த ஏஜுக்குள்ள அந்தந்த ஒரு விஷயத்தோட பேசிட்டு அப்படியே போவார். அதெல்லாம் ரொம்ப ஒரு அபாரமான குணங்கள் மட்டும் இல்லை, நம்ம படிக்கிறதுக்கும் நடந்துக்கிறதுக்கும் எந்த அளவுக்கு பக்கத்தில் நாம் இருக்கோம், அந்த இடைவெளியை எந்த அளவுக்கு குறைச்சி நடந்துக்கிறோங்கிறது சம்மந்தமானது. அது அவர் எல்லா துறையும் பற்றி எழுதுகிறார். எல்லாத்தையும் பற்றி இப்போ சலபதி பேசும்போது சொன்னார், சினிமா பற்றி எழுதுறதுலாம் வேணான்னு சொன்னால் கூட கேட்க மாட்டார், அவருக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு. அது இன்னொரு பக்கம். அதெல்லாம் பத்திரிகை ஆசிரியரோட தேவைகள் நிர்பந்தங்கள்னு சில விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, வானத்துக்கு கீழே உள்ள எல்லா விஷயத்தையும் பற்றி உங்களுக்கு கொஞ்சமாவது தெரிஞ்சிருக்கணும். எழுதுகிற அளவுக்கு தெரியலைனாலும் என்னான்னு போய் கேட்காத அளவுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதில் அரவிந்தனுடைய சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, மிக துரிதமாக எழுதக்கூடியவர். இப்போ நான்லாம் எழுதுவேன், ஆனால் எடுத்துக்கிறது ரொம்ப நேரமாகும், நிறைய நேரமாகும், நாட்கள் ஆகும். அரவிந்தன் எப்படின்னா, அவருக்கு கச்சா பொருளை கொடுத்துட்டா, இந்த புக்கு வேணுண்ணே, இதில் மெட்டீரியல் இருக்குண்ணே, எனக்கு இது சம்மந்தமாக ஒரு கட்டுரை வேணும்னு சொன்னால், அந்த நேரத்துக்குள்ளார அந்த வார்த்தைக்குள்ளார நல்ல சாரத்தோட ஒரு கட்டுரையை எழுதி கொடுத்துடக்கூடியவர். அதில் பிரியத்தோடு தான் வேலை பண்ணார். அவருடைய ஒழுங்குலேருந்து அவரை நாம் பார்க்கணும் அப்படின்னா, தமிழுடைய மிகச்சிறந்த செம்மையாக்குனர், காப்பி எடிட்டர், மிகச்சிறந்த பத்திரிகை ஆசிரியர்கள் ஒருத்தர். அப்படி நம்ம சொல்லும்போது இங்கே ஏதோ 10-20 பத்திரிகை ஆசிரியர்கள் அப்படி இல்லைங்கிறதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். நான் சொல்கிற மாதிரியான இடத்துல அவ்வளோ ஆட்டக்காரர்கள்லாம் கிடையாது. இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்ச, இவ்வளவுலையும் எழுத தெரிந்த, இவ்வளோ விஷயத்துலையும் எல்லாரையும் ஈடுபடுத்த தெரிந்த, இவ்வளோ ஆளுமைகளோடையும் புழங்கக்கூடிய பத்திரிகை ஆசிரியர்கள்ங்கிறது தமிழில் மிக குறைவு. குறிப்பாக அவர் வேலை பண்ணியிருக்கக்கூடிய இந்த கடந்த 1/4 நூற்றாண்டு, அவர் ஒரு மேலே இடத்துக்கு 2000 எடுத்துக்கிட்டா 2025, இந்த 1/4 நூற்றாண்டு எடுத்துக்கிட்டா அதில் விரல் விட்டு சொல்லக்கூடியவர்கள் அவர் ஒருத்தர். அதுதான் அவருடைய முதன்மையான இடம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுதான் அவர் பண்ணியிருக்கக்கூடிய மகத்தான பங்களிப்புன்னு நினைக்கிறேன். ஒரே விஷயம் சொல்லி நிறைவு செய்கிறேன். அவருடைய பெரும் பங்களிப்பாக நான் நினைக்கிறது வெகுஜன இதழியல்ல சென்சிபிலிட்டி. அவர் எந்த பின்புலத்திலேருந்து வந்தாரோ, இப்போ இணைப்பிதழ் அவர் கொண்டு வந்த காலகட்டம்ங்கிறது அதற்கான மிகச்சிறந்த உதாரணமாக இருக்கும். அந்த இணைப்பிதழ் வந்த காலகட்டம். ஆனந்த விகடன்லேயும் ஒரு விஷயம் வரும், அவள் விகடன்லேயும் ஒரு விஷயம் வரும், பெண்ணின்றிலையும் ஒரு விஷயம் வரும். ஆனால் பெண்ணின்றில் வரக்கூடிய விஷயங்கிறது வேற ஒரு தளத்துக்கு மாறும். அதே வெகுஜன ஊடகம் தான், அதே வெகுஜன மக்களுக்கு போகக்கூடியது தான். ஆனால் வேற ஒரு சென்சிபிலிட்டியோடு ஆப்ரேட் ஆகும். அதை அரவிந்தன் செய்தார். அந்த காலகட்டத்தில் பத்திரிகை வாங்குறவங்க நடுப்பக்கத்துக்காகவும் இணைப்புதலுக்காகவும் தான்ப்பா வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அதில் ஒரு பெரிய ஆகிருதியை அந்த இணைப்புதலுக்கு அவர் கொண்டு வந்திருந்தார். அவருடைய இழப்பு அப்படிங்கிறது தமிழ் இதழியலுக்கு மாபெரும் இழப்பு, தனிப்பட்ட அளவில் எனக்கு பேரிழப்பு. நன்றி.